Eid Mubarak to all who are watching. And it's சேனல் பேர் ஈத் முபாரக் டு ஆலா. மறுபடியும் சொல்றேன்னு தெரியல. சரி, ஓகே, சேனலுக்கு போயிடலாம். The Netaji's Cut. அண்ட் இது எத்தனோட இந்த அஹ் Netaji's Cutனா, லைக் எப்படி சொல்றது, நான் பார்த்ததுல சொல்றேன். ரொம்ப சில சேனல்ஸ் தான் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சில சேனல்ஸ் சொல்றது முன்னாடி டேரக்டா சொல்லலாம். சீக்கி சிக்கா, அஸ்வின் சேனல், பி டாக், இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னு அனலைசேஷனா அண்ட் பாயிண்ட்ஸ் ரொம்ப க்ளீனா இருக்கு. பட் தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்களே நம்ம இது சொல்ல முடியாது. தேர் ப்ரொஃபஷனல்ஸ், ரொம்ப க்ளீனா அவங்க வந்து சொல்ல முடியும். பயாஸ்டா மோஸ்ட்லி போக முடியாது. சீக்கா கூட பயாஸ்டா போவார், அடியில் போக மாட்டார், நீட்டா பேசுவார். ஸோ அப்படிங்கும் போது நமக்கு தெரியும். இல்ல சிக்கா இல்ல, பயஸ்டா போவார்னு போட்டு உடச்சிட்டீங்களா? சூப்பர், உண்மை பாவம் தானே, அவரு. அவரே ஒத்துப்பாரு அதை. ம். ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது நம்ம ம். எப்படி சொல்றது, நம்ம இப்ப சில டைம் பார்க்கும்போது இவ்வளவு பயாஸ்டா இருந்துமே, ஐ மீன் சில பாயிண்ட்ஸ், சில பிளேஸ் வந்து பேசும்போது, அட என்ன இது, இந்த பிளேஸ்னா ஒரு பில்டப் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பாயிண்ட் வரும்ல. ஸோ அப்படிங்கும்போது ம். அட் த சர்டைன் பாயிண்ட் மேபி ஹி டன் எக்ஸ்ட்ரானரி இன் த பாஸ்ட். பட் இப்போ வந்து ம். இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது அந்த பில்டப் மட்டும் போய்கிட்டே தான் இருக்குமே தவிர மற்றபடி அதை போட்டு போட்டு ம். உடைக்க மாட்டாங்க. We are going to cut through the noises. So that's why நேதாஜிஸ் கட் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சது. We can call ourselves as a cut gang. I mean, இந்த just ஒரு தாட்ல கட்டுக்கு வச்சாலும். ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேற. எக்ஸாக்ட்லி, அது போடு தகிட ஜஸ்டிஃபிகேஷன் தான். தகிட. அதேதான். சரி, ஓகே. ம். நம்ம மற்றவங்கள பாதி யார், அதாவது பேரு சிம்பிளா சொல்லணும்னா யார் என்ன பேசக்கூடாதுன்னு தயங்குறாங்களோ, we are going to just ஆஹ் spit it out in a honest way. லைக் கொஞ்சம் எல்லாரும் பார்க்குற மாதிரி இந்த துப்பதான் போறோம், நம்ம பேச போறது கிடையாது இல்லையா? honestly. அதுதான். ஓகே. ம். ஓகே, லெட்ஸ் அருமை. கெட் இன்டு த வீடியோ. அண்ட் இப்போ வந்து சிஎஸ்கே ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டிஸ்டர்ப் த ஸ்வீட்ஸ். ஸ்வீட்ஸ், எஸ். சிஎஸ்கேல இருந்து ஸ்டார்ட் பண்றோமா? ஆமா, எடுத்த உடனே எக்ஸாக்ட்லி. வா. பிகாஸ் வீடியோ பூரா போயிடுமே அதுலயே. இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், ஓகேவா? ம். இது எக்ஸாக்டா வந்து 2024 நினைக்கிறேன், ஓகேவா? டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆமா. ஃபோர் தான். சரி. அப்போ வந்து ஆலன் வாக்கரோட ஷோ போயிட்டு இருந்துச்சு இங்க. ஆர்சிபி வந்து இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் மாதிரி ஆலன் ஓகே. வாக்கரோட ஒரு ஷோ போச்சு. அப்போ வந்து அது என்னன்னா 2024 வந்து வந்து WPL கப், உமன்ஸ் ஓகே. ஐபிஎல் கப் வின் பண்ணாங்க. உமன்ஸ் டேவா? உமன்ஸ் ஐபிஎல் கப் வின் உமன்ஸ் பண்ணாங்க. ஐபிஎல் பண்ணாங்க. ஓகே, ஓகே, ஓகே. WPL கப் வின் பண்ணாங்க. வின் பண்ணப்போ ம். ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு நினைக்கிறேன். ஓகே, இன்ஸ்டாகிராமா இது லிங்க்ல, ஆனா இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்றா பார்த்த மாதிரி ஞாபகம். ஒரு ம். பெங்களூரியன், இஸ் ஹார்ட் கோர் ஆர்சிபி ஃபேன். அவர் போட்டிருந்தாரு, என்ன ம். போட்டிருந்தாருன்னா, திஸ் இஸ் த ரீசன் வை வி ஃபெயில்ஸ், பிகாஸ் நம்ம கிட்ட செலிப்ரேட் பண்றதுக்கு இது அப்போ மட்டும் இல்லை, எவ்ரி இயர் ம். இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் வந்து ஆர்சிபி எப்பயுமே ஒரு மாதிரி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஈவன் அந்த ஃபேன்ஸே கூட சொல்லிருந்தாங்க, ஆலன் வாக்கர் ஷோலாம் நீங்க நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸை மென்ஷன் ம். பண்ணி கேட்டிருப்பான். நாட் only சிஎஸ்கே, ம். நிறைய ஃபேன்ஸை மென்ஷன் பண்ண. அப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த வடா பாவ்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவெல்லாம் அட்டாக் பண்ணது. ஸோ அந்த டைம்ல அவங்க ஆமா. கேட்டிருப்பாங்க, ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட்லி த சேம் திங் சிஎஸ்கே இஸ் டூயிங். பிகாஸ் பாஸ்ட் 3 இயர்ஸா நம்ம கிட்ட செலிப்ரேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. 2023 அப்போ மட்டுமே வச்சு எத்தனை வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும்? ஸோ ஆ. இதே தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இன்னும் ஹார்டா ஒரு ட்ரூத் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடைசியா கப் வின் ம். பண்ணதுங்கிறத தாண்டி லைக் ம். ப்ராப்பரா நம்ம டீம் வந்து ஒரு, நம்ம சொல்லுவோம்ல, எப்படியா இருந்தாலும் இப்போ எம்ஐ டீம் பேசணும்ல, எந்த ஆங்கிள் ம். பேசினாலும் நம்ம கிட்ட வந்து ஒரு லாஜிக்கா இது எங்கிட்ட இருக்கு, இது எங்கிட்ட பேசுவோம். அந்த மாதிரி நல்லா பேச முடிஞ்ச இயர் எப்பனா 2018. ஈவன் தோ திஸ் ம். டாடிஸ் கப், டாடிஸ் ஆர்மி, வி ஹேவ் அ பாயிண்ட்ஸ் ம். லைக் 2018 19ல இருந்துச்சு. ஆஃப்டர் 2019 நம்ம கிட்ட அந்த பாயிண்ட்ஸ் கிடையாது. நம்ம கப் வின் ம். பண்ணது 2023 கப் வின் பண்ணது கூட யார் நம்மளோட மெயின் பவுலரு? இது ஜடேஜா. 2018 அப்புறம் 21 வின் பண்ணோம். 21 வின் அப்புறம் பண்ணோம். 23 நான் வின் பண்ணோம். 23 ம். சொல்றேன். லாஸ்ட் கப் வின் பண்ணதுல வந்து ம். நம்மளோட ஒரு இவன் தான் சூப்பர் பவுலர்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். யாருன்னா ஜடேஜா. ஏன்னா ஒரு ரிலையபிள் டிஃபென்சிவ் பவுலர். பத்தினா இருந்தாலுமே ம். 6 பால் போடுற இடத்துல 9 பால் போடுவார், 10 பால் போடுவார். ம். வைடு இல்லை. ஸோ அப்படிங்கும்போது நம்பி ஒரு இந்த டீம், இந்த பவுலர்ஸ் இந்த டீம் அப்படின்னு பார்த்தா கன்ஸ்ட்ரக்டிவா யோசிச்சோம்னா யாருன்னா ஜடேஜா ம். தான். ம். ஸோ அந்த மாதிரி ஹீ இஸ் அன் ஆல்ரவுண்டர். பட் அந்த டைம்ல நம்ம ஜடேஜா வச்சிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டீமோட ஸ்டாண்டர்ட் வந்து குறைஞ்சு 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 வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நாளைக்கு வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட் தட் ஓஜி என்ட்ரிஸ் அண்ட் ஏஆர் ரஹ்மானோட ஷோ இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவோம். நாளைக்குன்னா ஜஸ்ட் நம்ம இன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்றது 21, which is 22ல falls செலிப்ரேட் on பண்ண Eid போகுது Mubarak. சிஎஸ்கே. ஸோ 22nd வந்து ரோர் 26 எக்ஸாக்ட்லி, அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதேதான். செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, நம்ம இது அவங்க கெயில கூப்பிடுவாங்க, டிவிலியர்ஸ் கூப்பிடுவாங்க, அவங்க வந்து அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நிறைய மீம்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம செலிப்ரேட் பண்றோம். பட் ஹார்ஷ் ட்ரூத் ஆர் ஹார்ட் ஃபேக்ட் இஸ் அதுதான். We are also celebrating something which we not achieved. ம். ஓகேவா? ஸோ அதுதான் நடக்குது. எக்ஸாக்ட்லி. யா. ஆமா. அண்ட் அந்த டைம்ல எனக்கு அவர் போட்டிருந்த மீம் நீங்க நான் சொல்றேன். சொல்லும்போது அது சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தோணுதுன்னா ஞாபகம் வருது. ம். அஹ் நாங்க இன்டர்நெட்ல அப்போ நம்ம ஆன்லைன் வாரியர்ஸா இருந்தப்போ இந்த மாதிரி செலிப்ரேட்லாம் பண்ணிருப்பாங்க. ஆ, ஆர்சிபியா இருக்கட்டும், மற்ற ஆர்சிபி மட்டும் கிடையாது, மற்ற ஃப்ரான்ச்சைஸுமே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எல்லாருமே தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிஃபோர் இனாகரேஷன் மாதிரி வச்சுட்டு உள்ள ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
ஆனால் சிஎஸ்கேக்கு வந்து எப்பவுமே எப்படி அமையும்னா வந்து ஐபிஎல் இனாகிரேஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் அமையும் எப்பவுமே. ஏன்னா பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கேருந்து தான் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதேதான் ஸோ கரெக்ட். அதனால சென்னையில் போன வாட்டி கூட பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் 2023 நம்ம தான் வின் பண்ணோம் இல்லையா? ஞாபகம் இருக்கு 24 வந்து நம்ம தான் இனாகிரேட் பண்ணி நீங்க ஸ்டார்ட் கூட அங்க பண்ணாங்க. போயிருந்தீங்க, உங்க ஃப்ரெண்டோட அந்த மாதிரி போயிருந்தீங்க, போஸ்ட் ஆமாம் கூட பார்த்தேன், ஆமாம் ஞாபகம் இருக்கு. ஆமாம். ஆமா. ஸோ அதில் நாங்கள் ஏஆர் ரஹ்மானாதான் செம்மையாக இருந்துச்சு அதுவே. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஒரு இனாகிரேஷன் பண்ணி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேன் கேதரிங் மாதிரி வைக்க வேண்டிய அவசியமே இருந்தது கிடையாது நமக்கு. ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து ஒரு வேற லீக்ல தான் நம்ம இருந்துனே இருந்தோம். பாயிண்ட் திடீர்னு அந்த ஒரு டிப்பு இப்போ அந்த டிப்பில் வந்து இப்போ எப்படியாவது ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும், இல்லை ஃபேன்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில். அண்ட் ஆல்சோ வந்து அது கட்டாயம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இது எல்லாமே. நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஈவன் போன்னு நாங்கள் உண்மையை சொல்கிறோம், சொல்லணும்னா இது ஜெயிச்சிரு நம்ம சிஎஸ்கே அவ்வளோதான். ஃபேன்ஸ்க்கே வந்து இது புதுசு. ஹானஸ்டா சொன்னேன், இது புதுசு. ஆமாம், அண்ட் விச் இஸ் நாட் நெசசரி ஆல்சோ, தட் இஸ் ஆல்சோ ஏன்னா ட்ரோஃபி பரேடு கூட நாங்கள் பெருசாக என்கரேஜ் பண்ண மாட்டோம்னு சொன்ன ஃப்ரான்ச்சைஸி இப்போ அதேதான். இந்த வந்து பாயிண்ட் எனக்கு வருங்க. எக்ஸாக்ட்லி. இந்த ரோர் 26 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறத பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன ரங்க ஜோக் கட்டுறியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஹானஸ்ட் ஆன்சர் இஸ் எதுக்கு இது தேவையில்லாத இந்த நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, எதுக்கு இந்த ஆடம்பரம் அப்படின்ற மாதிரி தான். எதுக்கு இது தேவையில்லாத இந்த வெட்டி பந்தா வெட்டி கலாச்சாரம், நம்ம கிட்ட தான் ஒண்ணுமே இல்லை. 2 வருஷமா 3 வருஷமா கிட்ட நீ இந்த வருஷம் சேர்த்தா 3வது வருஷம் ஆயிடும். ஈவன் ஒன்னு ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, பீடாக் வந்து அஸ்வின் சேனல் அவரு சொல்லிருப்பாரு, சாம்பியன்ஸ் லீக் வரப்போகுது அப்படின்னு 2024 25 சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி வந்துருந்துச்சுன்னா சிஎஸ்கே அது உள்ள கூட போயிருக்காரு. இந்த மாதிரி சாம்பியன்ஸ் லீக் நடந்துச்சுன்னா சிஎஸ்கே இல்லாம இருந்தது இல்லைன்ற மாதிரி. நம்ம தோக்கலாம் ஜெயிக்கிற வேற, சாம்பியன்ஸ் லீக்ல போயிடும். பட் இந்த சாம்பியன்ஸ் லீக் உள்ளே நம்ம கிடையாது, அட்டண்டன்ஸே இல்லைன்ற போது நினைக்கும் போது ஆமா. அண்ட் ஆல்சோ இதுல ஸ்குவாடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவ்வளவு சலசலப்புகள் எல்லாம் இருக்கு, நம்ம பேச வேண்டிய நிறைய இருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட்ல அன்னைக்கு நான் அந்த மீம் சொல்லியிருந்தேன்ல, அது என்ன போட்டிருந்தாரு பெங்களூர் அவர் போட்டிருந்தாரு. ஆக்சுவலி நான் ஆர்சிபி ஃபேன் சொல்ல, அவர் பாயிண்ட் ஆக்சுவலி கிளியர். என்னன்னா அதர் டீம்ஸ் ஆர் பிராக்டிசிங் பட் ஆர் டீம் என்ஜாயிங் ஃபார் சம்திங் எல்ஸ் அப்படின்ற மாதிரி. சம்திங் ஏதோ 2 வருஷம் முன்னாடி பார்த்தது, அது என்ன ஞாபகம் இல்லை. ஆனா எல்லா டீமும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு, நம்ம டீம் போய் செலக்ட் பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு நம்ம செலக்ட் பண்றோம் தெரியவே இல்லை. ஜெயிச்சுட்டு செலக்ட் பண்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. எதுக்கு ஆலன் வாக்கர் ஷோ எல்லாம் அவர் கேட்டிருந்தாரு. தட் மேக்ஸ் சென்ஸ். அண்ட் அதே மாதிரி ஒரு மனுஷன் இப்ப நம்ம யாராவது போஸ்ட் போட்டோம்னா, அட்லீஸ்ட் யாரும் போடல, நான் பார்க்கல, நான் சொல்றது எனக்கு என்னமோ ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். கண்டிப்பா எனக்கு அதுதான், எதுக்கு இந்த வெட்டி ஆடம்பரம், நம்ம தேவையில்லாம நம்ம மூடிக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் செஷன் பண்ணலாம். நாங்க என்ன நினைச்சோம்னா, சரி ஓஜி எல்லாரையும் உள்ள கூட்டு வராங்க, எதுக்கு கூட்டு வரீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச் ஆட போறீங்களா? அதுவும் தெரில யாருக்குமே. மேட்ச் ஆட போறாங்கன்னு தெரில, மேபி சும்மா என்ன பண்ண போறாங்கன்னு தெரில. ஏஆர் ரஹ்மானை பாட கூப்பிட்டுருக்காங்க, அப்புறம் பால் டப்பா அசல் கோளாறு இவங்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரில. சும்மா ஏதோ இந்த 2 வருஷமா நாங்கள் சொதப்பிட்டோம். எல்லாமே ஒரு வருஷம் உடன் ஸ்பூன் கிட்ட வந்துட்டு வெளில போன வருஷம் உடன் ஸ்பூன் வாங்கிட்டோம். ஸோ அதனால அது ஒரு வெற்றிகரமான ஒரு தோல்வி அப்படின்றத தான் இங்க கொண்டாடுறாங்க போல இருக்கு. அதேதான் எக்ஸாக்டான வேர்ட் தான். இன்ஃபேக்ட் இன்னொன்னு என்ன தெரியுமா, நம்ம இதுல யோசிச்சு பார்த்தோம்னா, நான் ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணேன். அதே மாதிரி ராபின் தப்பா சொல்லியிருப்பாரு. பிகாஸ் லைக் பிஃபோர் கெட்டிங் இன் டு த டீம் இந்த பாயிண்ட் சொல்லிட்டு உள்ள போனா கரெக்டா இருக்கு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ராபின் தப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒன்ஸ் தோனி கெட் அவே ஃப்ரம் த ஸ்குவாட் we can see ருத்ராஜ் ட்ரூ பொட்டன்ஷியல் அப்படின்ட்டு. பிகாஸ் அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இப்போ தோனி அண்ட் ஃபிளமிங் வந்து அது என்ன சிங்க் என்ன சினர்ஜி அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அவனோட எவ்ரி கேப்டன் ஹேஸ் அ ஸ்டைல் ரைட். அண்ட் ஆல்சோ இப்போ இருக்க கரண்ட் சேப்பாக் பிட்ச் எப்படி சொல்றது, ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா பிளாட் ட்ராக் தான், ஏன்னா ஸ்பின் ட்ராக் கிடையாது. தோனி வந்து ஸ்பின் சிச் ஆஃப் பண்ணுவாரு, அது எல்லாம் தாண்டி போயிடுச்சு. இப்போ ஒன்லி திங், அதாவது ஃபாஸ்ட் பவுலரா சும்மா ஒன்னும் மம்மட்டின்னு கூப்பிடல சார் எங்க தலைவனை. அதேதான், அது இருந்துச்சு. வேற லெவல் வைலன்ஸ். ஆனா இப்ப இருக்கிற சினாரியோக்கு வந்து அது இப்ப இருக்கிற ஸ்குவாடுக்கு எஸ்பெஷலி அவரே வந்து பண்ணாலுமே என்னடா நான் 1000 ரன் அடிச்சா கூட 1050 வரைக்கும் விடுவீங்க போல, அந்த ரேஞ்சு தான். 1000 சும்மா ஒரு பேர் சொல்றேன், அந்த மாதிரி தான் இருக்கு. சோ அந்த லாஜிக்ல பார்க்கும்போது ஓகே, ஒரு பவுலர் வந்து இப்போ 80 ரன் வரானா, இவன் 85, அப்ப 40 ரன்ஸ் வரானா 4 ஓவருக்கு, இவன் 45, அப்ப 40 ரன் போற பவுலர் எனக்கு எக்கனாமிக்கல் அப்படி சூஸ் பண்ற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க. சோ அந்த லாஜிக்ல பார்க்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் we can give him entire உனக்கு என்னடா வேணும் எடுத்து பண்ணப்பா அப்படின்ற மாதிரி we can. And also as a fan நம்மளுமே கூட okay, let's commit his own mistakes because there is two things in psychological சொல்லுவாங்கல்ல, பிளான் ஃபெயிலியர் ஒன்று இருக்கு, பிளான் மேக்கிங் கொலாப்ஷன் இருக்கு. பிளானே ஒன்று ஒரு பிளான் வந்து 1 to 10 வரைக்கும் ஒரு பிளான் போட்டிருக்கோம், ABCD அந்த மாதிரி. பிளான் A பிளான் B, இது ஃபெயில் ஆனா இது ஃபெயில் ஆனா இது போயிட்டு இருக்கிறதுக்கு வேற. ஆனா பிளான் A ஃபெயில் ஆகாம கொலாப்ஸ் ஆச்சுன்னா எல்லாமே கொலாப்ஸ். ஸோ அந்த கொலாப்ஸ் தான் இத்தனை 2 வருஷமாவே பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் ஹி வாஸ் ஏன்னா ஒரு இதுல இவர் மொயின் அலி அப்புறம் அவர் பாட்காஸ்ட் வச்சிருப்பாரு, அதில் சொல்லியிருப்பாரு,
தேர் இஸ் ஒன் ஆர்டர். ஐ மீன் கிரிக்கெட் வந்து தோனி வச்சதான் சட்டம். அது நம்ம எல்லாருமே தெரியும். அதுல வந்து இறங்குவாங்களாமா பிளேயர்ஸ், அடுத்த பிளேயர் இறங்கணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே பிளேயர் பேட் கட்டி நிற்பாராமா. தோனி வந்து இவங்க ம். இறங்க அடுத்த நெக்ஸ்ட் இவர் இறங்கணும் போது தோனி அவர் இறங்கி போயிட்டு வரோம். ஸோ த பிளான் ம். இஸ் என்டையர்லி வித் தோனி. பிகாஸ் தோனிஸ் கேப்டன்சி, தோனி நோஸ் வாட் அண்ட் ஆல் அண்ட் ஹுக் அண்ட் க்ரூக் அவரோட ஸ்குவாடா இருக்கும்போது வென் எவ்ரி ஒன்ஸ் இன்புட் கேம், இது தோனியோட டீமும் கிடையாது, ஃபிளெமிங்கோட டீமும் கிடையாது, ருத்ராஜோட டீமும் கிடையாது. ஸோ இஃப் தோனி இன்டர்ஃபியர் இட் வில் கொலாப்ஸ் ருத்ராஜ் பிளான். ஆர் ருத்ராஜ் ஆமா. இன்டர்ஃபியர் ஸ்டீஃபன் ஃபிளமிங் தோனியோட பிளான் கொலாப்ஸ். இல்ல அந்த மாதிரி அதுதான் லாஸ்ட் 2 இயர்ஸும் நடந்திருந்தது. ஏன்னா வந்து எக்ஸாக்ட்லி. சிஎஸ்கே வாசன்ட் ஏபிள் டு மூவ் ஆன் ஃப்ரம் தோனி. அது ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒண்ணு பெரிய பெரிய தலைவலியே அதுதான். ஏன் அப்படின்னு ஆல்சோ சொல்றேன்னா, அது அவர் மேலேயும் அ தப்பு சொல்லவும் முடியாது. இவங்க எப்படி சொல்றது, அதான் சொல்றாங்க எல்லாருமே மில்க் பண்ணிட்டு இருக்காங்க தோனி. அது உண்மைதான், அது நீங்க சொல்ற ஆமா. மாதிரி உண்மைதான். டிக்கெட் விக்கணும் ஃபர்ஸ்ட். ஆமா. அது ஒண்ணு. டிக்கெட் விக்கணும்னா தோனி அதாவது டிக்கெட் ஹை பிரைஸ்க்கு விக்கிறது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ம். இல்லன்னு நான் சொல்லவே மாட்டேன். சிஎஸ்கேக்குன்னு ஒரு அக்மார்க் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. இது என்ன போலலாம் இருக்கானுங்க. ம். ஆனா, ஆ இப்போ தோனிக்குன்னு வர ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. தோனிக்குன்னு வர ஒரு ஃபேன் கூட்டம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் வந்து ரூ. 5000 ரூ. 8000 ரூ. 10,000லாம் வந்து நான் போயிருக்கேன். ரூ. 700 ரூ. 800 டிக்கெட்லாம் நான் போயிருக்கேன். அந்த டிக்கெட்டே வந்து இப்போ வந்து ரூ. 5000 ரூ. 4000ன்னு சொல்லிட்டு விக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி ஸோ இதெல்லாம் எக்ஸாக்ட்லி நீங்க பார்க்கும்போது சொல்றது உண்மைதான். அது எனக்கு இருக்கு. ரொம்ப ஆனா மோசமா இன்னமும் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றானுங்க, 1500, ₹1000 டிக்கெட்லாம் அவைலபிள் இருக்கு. கவுண்டர்ல போய் வாங்கணும் அப்டின்னாங்க. ஆனா அது ஒருத்தருக்கு 2 டிக்கெட் தான் குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி பேசிஸ்ல பண்றாங்க. நீங்க ஓகே. போயிட்டு லம்சமாலாம் வாங்கின்னு வர முடியாது. ஸோ ஃபேன்ஸுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பெருசா எனக்கு மத்த ஃப்ரான்சைஸ் மாரி இவங்க ஜஸ்டிஃபை பண்ற மாரிலாம் எனக்கு எதுவும் தெர்ல. அண்ட் ஆல்சோ வந்து இப்ப மும்பை கூட நீங்க பார்த்தீங்க ரீசென்ட்டா ஒரு எக்ஸ்ல நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். மும்பை வந்து ரூ. 500க்கு டிக்கெட் தரான். ஐபிஎல் மேட்ச் டிக்கெட்ஸ். உண்மையாவா? ஸ்டார்ட்டிங் ஆமா. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஓ. ₹500 தரான். கவுண்டர்ல வந்து நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ட்டான். அ இங்க நாளைக்கு நடக்க போற ஃபேன் ஈவென்ட்க்கே மினிமமே ரூ. 2000. ₹2000? நான் நேத்து பார்த்தேன். ரூ. ஆக்சுவலா 2000. ₹5000 தான் டிக்கெட் ஸ்டார்டிங். ₹5000 ஆ சாரி. ஏர்லி ஏர்லி பிட் 15,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு நினைச்சேன். ஏர்லி அதுக்கு பிட் முன்னாடி வந்து ரூ. பார்க்கல நானு. 2000 ஓகே. ரூ. 2000 இருந்துச்சு டிஸ்ட்ரிக்ட்ல. அ நான் பார்த்தேன். பார்க்கும்போது ரூ. 2000 இருந்துச்சு. ரூ. 2000 இருக்கும்போது எனக்கு வந்து 2000லாம் குடுத்து போறதுக்கெல்லாம் ஒண்ணும் ஒர்த் கிடையாது. இது டிவில போட்டா பார்க்கலாம். இல்ல எப்படி இருந்தாலும் யூடியூப்ல போடுவானுங்க. யூடியூப்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்ட். அத விட்டு அப்படி இல்லனா சிஎஸ்கேவோட வெப்சைட்ல இருக்கும். இல்ல அந்த ஆப்ல இருக்கும். போய் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இத தாண்டி நம்ம என்ன பண்ண போறோம்? மிஞ்சி மிஞ்சி போனா நான் ஏஆர் ரஹ்மான் பாட்டுக்காக நான் போவேன். அவ்வளோதான். அத தாண்டி வேற எதையோ பார்க்கறதுக்கு நான் போறது கிடையாது அங்க. பாயிண்ட். ஸோ இதுல வந்து இத வந்து எப்படி விக்கிறாங்கன்னா, சின்ன தல வந்துட்டாரு, சின்ன தல வந்துட்டாரு. தொரத்தி விட்டதே நீங்க தான் அந்த சின்ன தலைய. அப்புறம் திரும்பி வந்து கூட்டிட்டு வந்து வச்சு இல்ல ஆசை என்ன காட்டி இத கேட்டா, பண்ணி, அத உண்மையை பண்ணி சொல்ல இப்ப ஜடேஜாக்கு நம்ம ஓகே, ஜடேஜா போறது ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ரெய்னா போறதுமே ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்குன்னு தான் எனக்கு என்னமோ தோணுது. இல்ல, அண்ட் இல்ல. ஆல்சோ ரெய்னா நான் போனது ஒன்னு சொல்லணும். ஜஸ்டிஃபிகேஷன் இல்லன்னு நான் இல்ல சொல்லல. இல்ல அதுக்கு முன்னாடி அ இன்னொன்னு பாஸ் பண்ணிக்கிறேன். ம். ரஜினி கமல்னு சொல்றேன்னு சொன்னல, அது ஏன் எங்களை சொல்லிக்கிறோம்னு நீங்க ம். நினைக்கிறோம். இப்ப ரஜினி கமல் கிடையாது. 2023 இருந்து, அதாவது நாங்க இந்த ரஜினி ஆமா. கமல், நாங்க வந்து அந்த சந்தானம் கார்த்தி சகுனி அந்த ரஜினி படத்துல வர கமல், அந்த ரஜினி கமல் இது. ரஜினிகாந்த். ஸோ ஆமா. இஸ் டோன்ட் அது மைண்ட் ஆஸ் இட் ஒண்ணும் இஸ். கிடையாது. அது ஒரு கேவலமான ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலி அவரு பேர் நேதாஜி, என் பேர் ராகுல். ஸோ நாங்க டீ கடையில குடிச்சிட்டு இருக்கும்போது 5, 6 வாட்டி நானும் நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்தேன். எப்ப பார்த்தாலும் சில்லற இல்ல, சேஞ்ச் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. காசு குடுக்க போகும்போதெல்லாம். நானும் வந்து சரி மனுஷன் சேஞ்ச் இல்லன்னு சொல்றான்னு சொல்லிட்டு நாங்களும் குடுத்துக்கிட்டே இருப்போம். எங்க ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அவங்களும் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமா. அப்போ ஒரு நாள் வந்து சரி என்கிட்ட உண்மையிலே சேஞ்ச் இல்ல. அவரு சொல்ற ஸ்டைல்ல. நான் வந்து சரி நீங்களே அந்த சேஞ்ச குடுத்துருங்க. என்ன சேஞ்ச் இருந்தாலும் பரவால்ல குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சொல்லும்போது இல்ல இல்ல அப்ப என்ன கூப்பிடுவாரு. இல்ல ப்ரோ எனக்கு வந்து காசு இல்லன்றத தான் நான் சேஞ்ச் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னோனே எனக்கு அந்த படத்தோட காமெடி தான் அவர் வந்து அப்படியே அங்க தெரியாத மாரியே பண்ணாரு ஃபுல்லா. எனக்கு குபீர்னு அப்போ சிரிப்பு வந்துருச்சு அந்த இடத்துல. யோவ் பைத்தியக்காரா! காசு இல்லன்னு சொல்லுயா, அது சேஞ்ச் இல்லன்னு சொல்லாதயா. என்னமோ கையில ரூ. 500 வச்சுக்கிட்டு அந்த சேஞ்ச் இல்ல. டைம்ல அது போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு வேவ் லென்த் ஆமா. செட் ஆச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே தான் ரஜினி கமல்னு மாறிடுச்சு. வேவ் லென்த் நல்லா பயங்கரமா செட் ஆச்சு. செட் ஆனதுக்கு அப்புறமா தான் நாங்க அதுவும் இல்லாம அந்த படத்துல நடக்கிற காமெடி மாரியே நாங்க வேணும்னே பண்ண மாட்டோம் அந்த காமெடி. ஆனா எங்க இட் ரியல் லைஃப்ல அந்த ஹேப்பன்ஸ். காமெடி நடக்கும் அப்படியே. அதே எக்ஸாக்ட்லி. மாரி நடக்கும். சம்டைம்ஸ் நான் வந்து நல்ல ட்ரெஸ் போட்டு வெளில சுத்திக்கிட்டு இருப்பேன். இவரும் வந்து பயங்கர பணக்காரர் போல நீங்கன்னா கையில 10 பைசா இருக்காது என்கிட்ட. அதே கார்த்திக் கோட் ஷூட் போட்டு போற மாரி தான் இருக்கும். ஸோ அதேதான். அந்த மாரி தான் இருந்துச்சு எங்க 2 பேரோடது. அதனால தான் நாங்க இப்ப கூட என் பேர அவர் ஈவன் ஃபோன்ல ரஜினின்னு இன்ஃபாக்ட் சேவ் ஒண்ணு பண்ணிருப்பாரு. நான் ஆ கமல்ன்னு சேவ் பண்ணிருப்பேன். இன்ஃபாக்ட் இன்னொன்னு என் அம்மா சொல்லணும்னா, கூட இவர கமல்ன்னு தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஆமா எங்க வீட்ல ரஜினி சொன்னாரு. இன்ஃபாக்ட் ம். இன்னொன்னு, நம்ம ம். ஒரு கடையில பானிபூரி சாப்பிடணும். ஓகே, அதுக்கு பேரு ம். சாட் கஃபே. ஆக்சுவலா நான் வச்ச பேரு. சாட் கஃபே அது சாட் ஓனம் கஃபே சாரி சாட் கஃபே. சாட் கஃபே. சாரி சாட் ம். சாட் கஃபே. சாட் ஸோ கஃபே போலாமா அப்படின்னா, என் கூட ஒருத்தர் வந்துட்டு இருந்தாரு. அவர் வரும்போது, ம். சாட் கஃபே நீங்க இங்கதான் இருக்கே அப்படின்னு பார்த்தா ரோட்டு கடை வச்சு சாட் ஆமா. கஃபே.
அந்த மாதிரி நானும் இருக்கு. அவரு கூட வந்துட்டு இருந்தேன். எங்க சாட் காஃபி அப்படின்னு எங்கெங்க தேடுறேன் நானு. பார்த்தா ஏதோ இங்க தான் பார்த்தா ரவுலுன்னு பையா போட்டு வச்சுட்டு இருப்பான் ரோடு ஓரமா. அதுதான் சாட் காஃபே அப்படின்னாரு. அந்த மாதிரி நான் அப்பதான் பார்த்தேன். பிகாஸ் வெளியே இப்போ சொல்லும்போது யோவ்! ஈவன் கஃபேன்னா என்னன்னு தெரியுமாய்யா முதல்ல? ஆக்சுவலா நான் இன்னொன்று அது அது சென்னைக்காரன்யா. அப்படின்ற பெங்களூர்ல மாரி. இருக்கும்போது இது பெங்களூர்ல இருக்கும்போது நடந்துச்சு. பெங்களூர்ல ஒரு ஆ. பார்ல வந்து அங்க வந்து இந்த துணை பிரியாணி கொஞ்சம் ரேட்டு கம்மி. ஸோ அங்க போய் சாப்பிடும் ம். சாப்பிடும் போது என்னன்னா நான் வந்து எங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெஸ்டோ பார்னு சொல்லுவேன். பிகாஸ் ரெஸ்டோ பார்னா என்ன, சரக்கு இருக்கு ரெஸ்ட் சாப்பாடு இருக்கும்ல. ஸோ சரக்கு இருக்கு அது சாப்பாடு இருக்கு, ஸோ அது ரெஸ்டோ பார் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அது ரெஸ்டோ ரெஸ்டோ பார்ல பார் சாப்பிடறாங்க இல்லங்க. டெய்லி உணவு அது அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு ஒயின் ஷாப்பு. அது வந்து ரூ. 60 சரக்கு அந்த மாரி கிடைக்கிற இடம். அவ்வளோ ஒர்ஸ்ட்டா இருக்கும். உள்ள போனாலே நீச்சு நாத்தம் அந்த ஒரு நாத்தம் நாறும். வாங்கிட்டு வந்துரும் அந்த மாரி பார்சல் ஒரு உள்ள கடை. அங்க போயிட்டு இவரு போய் சாப்பிட்டு வருவாரு. ரூ. 60 என்னமோ குடுப்பான்னு நெனைக்கிறேன் அந்த பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ்லாம். ₹60 அப்புறம் ஏத்திட்டாங்க. ஆனா அது நான் கூட கேட்டேன் பாஸ் ஆனது. ஸ்டார்ட்டிங்ல கூட கேட்டாங்க ஒரு அண்ணா எங்க கூட ஒருத்தர் இருப்பாரு. அவரு கேட்டாரு, "ரெஸ்டோ பார் இங்க பக்கத்துல எங்க தான் இருக்கு" இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு. அவரு உடனே "ரெஸ்டோ பாரா? ரே வேர் இஸ் இட் ரே" அப்படின்னாரு. அவரு தெலுங்குக்காரர் ஆக்சுவலா. தெலுங்கு. அப்புறம் பார்த்தா அங்க போயிட்டு அவர பார்த்த உடனே அவரு கண்ல மல மலையா தண்ணி ஊத்தி ஒரு மாரி ஆயிட்டாரு. ஸோ நம்ப யா கட் பண்ணிட்டு கட் நேரா பேக் டு நம்ப திஸ் டாபிக். யா சிஎஸ்கே குள்ள போலாம். சிஎஸ்கே வந்து ஆக்சுவலி நீங்க சொன்னது 100க்கு 100 உண்ம கமல். ஏன்னா வந்து தோனி போனா தான் ஐ மீன் தோனி அந்த ரெயின்லேருந்து இறங்குனா தான் ருத்துராஜோட ஃபுல் கெப்பாசிட்டி தெரியும். அதுக்கான சீசன் அது தான் நான் இது சொல்லல, நான் பார்க்குறேன். ராபின் உத்தப்பா. ஏன் ஆக்சுவலி அவர் சொல்ல கரெக்டா இருக்கு மோஸ்ட்லி அவன் பவர் சொல்லிட்டு ஆடியோ. போட்டோம். ம் இல்ல அதுதான் உண்ம. அவர் சொன்னது கரெக்ட் தான் நான் சொல்றேன். எக்ஸாக்ட்லி. சொல்லிட்டு போட்டோன்னு ஒரு இதுல ஒரு ஃப்ளோல புரியுது சொல்ட்டேன். புரியுது, தப்பு இல்ல. ஸோ அவரு வந்து சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப சரி. ஏன்னா, ஒரு இப்போ கோலியோட அ பியூர் கேப்டன்சி நீங்க எதுல பார்த்தீங்க? டெஸ்ட்ல பார்த்தீங்க. ஏன்னா, அது கோலியோட பாயிண்ட். டீம். T20ல வந்து தோனி ரிட்டயர் ஆனாரா? இல்லையான்னு அப்ப ஞாபகம் இல்ல எனக்கு. ஆனா வந்து இதுல இருப்பாரு. ஓடிஐ டீம்லலாம் இருப்பாரு. கோலி கூடயே இருப்பாரு. நீங்க எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலுமே கோலி வந்து சில டெசிஷன் அவன் சுயமா எடுத்திருப்பான். ஓகேவா? ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபேன்ஸ் பக்கத்துல இருந்தே எங்க மம்முட்டி அங்க வந்து தோண்டுனதுனால தான்டா உனக்கு இதெல்லாம் ஆச்சு கீச்சுன்னுவாங்க. அதுவும் இல்லாம அந்த குல்ச்சான்னு ஒரு இது வேற இருந்தானுங்க. ஸ்பின் டியோ வேற இருந்தானுங்க. அவரு பின்னாடி இருந்து மைக்ல ஏதோ சொல்லினே இருப்பாரு. அவங்க அதுக்கு ஏத்த மாரி போடுவானுங்க. தோனி தான் அங்க கேப்டன் என்றும் அரசன் அப்படின்ற மாரி அந்த பாகுபலி ரிட்டர்ன் தூக்கி தூக்கி போடுவானுங்க ஃபுல்லா. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, இப்போ ஒரு பிக் பிரசன்ஸ் அங்க இருக்கும்போது, கபில் தேவ் கூட ஒரு இதுல ஒரு ஈவென்ட்ல சொல்லியிருப்பாரு. அத அவர் கேட்டிருப்பாங்க தோனி கிட்ட. "நீங்க எப்படி வந்து இவ்வளோ பெரிய பிக் பிக் பெர்சனாலிட்டீஸ் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அவ்வளோ யங் ஏஜ்ல" அப்படின்னு கேட்கும்போது, இப்ப கபில் தேவ் சொல்றாரு, "இவன விட பெரிய பிக் பெர்சனாலிட்டி அந்த டீம்ல எங்க உண்டு?" அப்படின்னு கேட்பாரு. அவன போய் கேட்கிறீங்க. நீங்க என்ன கேட்கணும் அந்த கேள்விய. ஏன்னா நான் ஆடும்போது தான் ஏன்னா கபில் தேவ் வேர்ல்ட் கப் ஜெயிக்கும்போது வயசு 26ஓ 25ஓ தான். ஆமா என்ன பாயிண்ட். விட பெரிய பெரிய ஆளுங்கலாம் அங்க இருந்தாங்க. என்னதான் நீங்க கேட்கணும்? அவன் 2011 வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது அவன் பெரிய ஆளு டீம்ல அப்படின்ற ஆமா மாரி ஒரு இது சென்டென்ஸ் சொல்லியிருப்பாரு அங்க இடத்துல. அதுதான் நான் சொல்றேன். தோனி வந்து ஒரு பெரிய ஸ்டேச்சர். லைக் இப்ப எப்படி வந்து மும்பை வந்து சொல்லக்கூடாது. சச்சின் டெண்டுல்கர் இருக்க வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. எப்போ சச்சின் விட்டு போனானோ, ஆனா அதுக்கப்புறம் தான் மும்பை உண்மையை பயங்கரமான ஒரு சொல்லணும்னா சக்சஸ் நடந்தது. அது வந்து எப்படி சொல்ற அதே விஷயம் ஆர்சிபில நடந்திருக்கும். எப்படி சொல்றதுன்னா ஆமா, அந்த சச்சின் வந்து உட்கார வைக்கும் போது ஸ்ட்ரைக் ரேட் அவருக்கு பிரச்சனை, ஸ்கோர்ஸ் வருது, ஆரஞ்சு கேப் ஆமா. வாங்குறீங்க, அதெல்லாம் ஓகே ஆ ஸ்ட்ரைக் ரேட். சேம் திங் யாருக்குன்னா விராட் கோலிக்கு அது பண்ண சொன்னாங்க, ஸ்ட்ரைக் ரேட் உங்களுக்கு கம்மியா இருக்கு, இறங்கிடுங்க. ஆனா விராட் கோலி சாரி he- ஃபிரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஆனா சாப்பிட்டு பேசுறேன். விராட் கோலி வந்து அந்த டைம் வந்து he has the potential to calibrate பிகாஸ் அவர் வந்து எண்ட் ஆஃப் த கரியர் ஆல்மோஸ்ட் 2011 அடுத்து ரிட்டையர் ஆக போறாரு. இவரு இப்போ he has the caliber. ஸோ அப்படிங்கும்போது இவரால் புஷ் பண்ண முடிச்சு 2025 அடிச்சாரு. அது மாதிரி தான் ம். ஆக்சுவலா நீங்க சொல்றது அதே பாயிண்ட் தான். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்குவாட் அண்ட் ஆமா. டு மென்னு சீசன். முழுங்கிடுறேன். அப்பல Go ahead. ஸ்குவாட் இல்ல. கொய்யா படத்த. புரியுது. ஸோ அப்பப்போ இந்த மாரி பிஜேஸ்லாம் போடுவேன் நானு. புவர் ஜோக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத நீங்க தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். அப்பல அப்படியே கட் பண்ணிடுறேன். கமெண்ட் எல்லாம் வந்துலாம் கட் பண்ணி விட்டுருங்க பெட்டர். கமெண்ட் வந்தா திட்டப்படாது. ஸோ திட்டுங்க சந்தோஷமா இருக்கும். சிஎஸ்கே டி ஸோ 2026 ஸ்குவாட் அது பாத்தீங்களா? அதான் நான் ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். ருத்துராஜ் கைக்வாட பத்தி நான் வந்து அந்த ஓ ருத்துராஜ் கைக்வாட go நான் ahead. வந்து எனக்கு முட்டே குடுக்கல. என்ன முட்டு குடுக்க விட மாட்றீங்க நீங்க ருத்துராஜ் ஓகே ஓகே, கைக்வாடுக்கு. போலாம் போலாம் போலாம். ஏன் அப்டின்னா, ருத்துராஜ் கைக்வாட கேப்டன்சி பத்தி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிரணும். ஏன் இந்த ஸ்குவாட் வந்து ருத்துராஜுக்கான ஸ்குவாட் அப்டின்னு நான் சொல்றேன் அப்டின்னா, 2026 2025மே ஆக்சுவலி ருத்துராஜுக்கான ஸ்குவாடா தான் இருந்துச்சு. இன்ஜுரீஸ் நெறைய வந்துருச்சு. ருத்துராஜுக்கே இன்ஜுரி வந்துருச்சு. ஸோ அண்ட் அவர் வந்து 2024 பாயிண்ட். 2025 அந்த டைம்ல சொல்றேன். முஸ்தபிசூர் இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க பார்த்தீங்க 2024ல எப்படி நம்ம ஜெயிச்சோம்னு தெரியும். சேப்பாக்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச். ஐ திங்க் ஆர்சிபியோட தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆமா ஆர்சிபி தான் ஃபாஃப் டு ஆர்சிபி தான். பிளஸி கேப்டன்சி இருந்தாங்க. நான் அந்த மேட்ச்ல தான் ஆமா நானும் அந்த மேட்ச்ல தான் அங்க இருந்தேன். இருந்தீங்க, அப்போதான் போஸ்ட்லாம் என் போட்டிருந்தேன். ஃப்ரெண்டு பக்கத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன். எவனோ ஒருத்தன் வந்து ஆடுவான். படிக்கல் ஆட வந்தான். அப்போ வந்து தீக்ஷனா போடுற ஒரு சொடுக்குக்கு படிக்கல் தாங்குவானான்னும் போது படிக்கல் படக்குன்னு அவுட் ஆயிடுவான். ஸோ அந்த படிக்கல மாரி ஒரு பட்டிதாரா இன்சிடென்ட்ஸ் படிக்கல பிறந்தாரா?
பட்டிதர படிக்கல யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க. ஓகே. தீக்ஷனா பட்டிதர் போற ஒரு பரவால்ல. சொடுக்கு இது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. தீக்ஷனா போற ஒரு சொடுக்குக்கே அவன் தாங்க மாட்டான் அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் அ ஒரு இது பார்த்தேன். கேப்டன்சி ருத்துராஜ்ல என்ன பண்ணாருன்னா, அவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ வந்து நல்லா யூஸ் பண்றாரு. அந்த ரொட்டேஷன் பவர் பிளேலயே முஸ்தபிசூர் அப்புறமா வேற ஒருத்தன் இருப்பான் யாரு தேஷ்பாண்டே இருந்தானா அப்போ நம்ம கூட. துஷார் தேஷ்பாண்டே. ஸோ இந்த மாரியான பல ஜாம்பவான்ஸ்லாம் நம்ம கூட இருந்தப்போ வந்து அத வச்சே வந்து அவன் பயங்கரமா ரொட்டேட் பண்ணான். ஆக்சுவலி சூப்பரா ரொட்டேட் பண்ணான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ. இல்ல அவன் ஸ்பின்னர்ஸ் நல்லா உள்ள ரொட்டேட் பண்ணான் வரும்போது இல்லையோ, சிரிப்படக்காம ம்ஹ்ம். பேசுறதுக்கே நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஸ்பின்னர்ஸ் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, தோனியோட அப்படியே ஒரு தோனி ஸ்டைல்ல தான் அவன் பண்றான். ஆனா வந்து டிஃபரெண்ட்டா பண்றான். டிஃபரெண்ட்டா என்ன பண்றான்னா, தோனி வந்து ஸ்பின்னர்ஸ பயங்கரமா ட்ரஸ்ட் பண்ண 3 ஸ்பின்னர்ஸ் கூட கொண்டு உள்ள போவாரு அவர் டீம்ல. ஆனா ருத்துராஜ் டிஃபரெண்ட். ருத்துராஜ் வந்து ஒரு ஸ்பின்னர் கூட எனக்கு போதும். சும்மா எனக்கு வந்து கை சுத்துறதுக்கு ஒருத்தன் வேணும். அவ்வளோதான். எனக்கு மீதியுமே 4மே எனக்கு பேசர்ஸ் குடு. நான் ஜெயிச்சு காட்டுறேன் உனக்கு. இல்ல அந்த என்ன மாரி ஒரு கேட்டா இப்ப மென்டாலிட்டி தான் கரண்ட் இதுக்கு என் இவர் தான் கரெக்ட். ஏன்னா தோனியோட ஃபெயிலியருமே அவுட் ஆஃப் ஏஷியா. பிகாஸ் சொல்லுவாங்க சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு சாரி மத்த கண்ட்ரீஸ்ல போயிட்டு தோனி கொஞ்சம் டெஸ்ட்ல ஆடி வாங்கியிருக்காருன்றதுக்கு பேசர்ஸை விட ஸ்பின்னர்ஸ் அவரோட ட்ரஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா விராட் கோலி அங்க போயிட்டு வின் பண்ணதுக்கான காரணமும் அந்த டிஃபரன்ஸ் அதுதான் மேக் பண்ணுது. அண்ட் இப்ப இருக்கிற ஐபிஎல்லுமே டிமாண்ட் பண்றதுமே பேஸ் பவுலர்ஸ் தான். ஸ்பின் பவுலர்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப அந்த எப்படி சொல்றது ரொம்ப எக்கனாமிக்கலா இருப்பாங்கல்ல, லைக் குருணால் பாண்டியா ஆர் யாராவது ஒருத்தவங்க இந்த ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸ் கிட்ட தான் போறாங்க. அதர்வைஸ் ஆமா. பேசர்ஸ் தான். ஏன்னா, இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு கமல். நீங்க பேட்ஸ்மேனுக்கு வந்து இது பியூரஸ்ட் பேட்ஸ்மேன் கேம் தான். ஓகேவா? அதனால தான் நீங்க இப்ப நெறைய பவுலர்ஸ் வந்து ஆல்ரவுண்டரா மாறுறத நீங்க பார்க்கலாம். அந்த டிரான்சிஷன் நடக்கிற ரீசனே வந்து அதுதான். ஏன்னா வந்து இப்போ பவுண்டரி லைன் சைஸ் குறைச்சிட்டாங்க. பிட்ச்லாம் ரொம்ப ஃப்ளாட் பிட்ச் ஆக்கிட்டாங்க. பால் நல்லா குவாலிட்டி பால் குடுக்குறாங்க. கொக்கோபரா பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 15,000 அந்த ஒரு பால் மட்டுமே. அது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தேயவும் மாட்டேங்குது சனிய. அது அப்படியே பிளாஸ்டிக் பால் மாரி நல்லா ஹார்ட் பாலாவே இருக்கு. பட்டாலே சிதறுது எங்கெங்கேயோ. பேட்டும் வுட்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராயிருச்சு. ஆமா. ஸோ, அதனால லைட் வெயிட்லயே உங்களுக்கு ஐ மீன் வெயிட் இருக்கும். அ வெயின் பண்ணீங்கன்னா 1 1/2 கிலோ, அந்த 1 1/4 கிலோ அப்படின்ற மாரி ஒண்ணு காட்டும். ஆனா லிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபெதர் வெயிட் மாரி இருக்கும். இல்ல அந்த நீங்க பேட்ஸ்லாம். சொன்ன பாயிண்ட் இது யாரோ ஒரு 83 ஸ்குவாட்ல இருக்க ஒரு பிளேயர் தான் சொல்லியிருப்பாரு. இப்ப இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் வந்து எல்லாமே பயங்கரமா இருக்கலாம். இப்படி என்ன சொல்றீங்கன்னா இல்ல நாங்க விளையாண்ட பேட் வேற, இவங்க விளையாடுற பேட் வேற. எங்களுக்கு வந்து மிடில் ஆஃப் தி பேட் தாண்டி வர எங்கேயாவது பாட்டம் ஆஃப் தி பேட்லயே இல்ல எட்ஜ்லயே பட்டுச்சுன்னா இட்ஸ் அ கேட்ச் ஆர் எல்ஸ் இன்சைட் எட்ஜ் வாங்கி ஸ்டெம்ஸ் போறது நிறைய சான்ஸ் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. பட் இப்போ வந்து எட்ஜ் ஆச்சுன்னா சிக்ஸ் போகுது. அது வந்து எங்களால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலன்னு சொல்றாங்க. ஆமா. அந்த லாஜிக் உண்மதான் இருக்கு. அது. அது வந்து நான் 2010க்கு அப்புறம் தான் அந்த டிரான்சிஷன் ஆஃப் பேட்ஸ் நான் பார்த்தேன். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இது உள்ள போயிடலாம். நான் ருத்துராஜ பத்தி சொன்னேன்னா, ருத்துராஜோட கரெக்ட்டான ஸ்குவாட் வந்து இது. ஏன் அப்டின்னா, நெறைய பேசர்ஸ் ஃப்ரெண்ட்லியா எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து அவருக்கு வேண்டிய மாரி ஒரு நூர் அகமது அப்டின்ற ஒரு ஸ்பின்னர் சாலிடா இருக்காரு. அது போக அகில் ஹுசைன் அப்டின்ற ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் ராகுல் சஹர் இருக்காரு. அப்புறம் ஷ்ரேயாஸ் கோபால் இருக்காரு. இத தாண்டி வேற ஏதாவது விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க. நான் 4 பேர மேஜரா நான் இவங்கள தான் பார்க்குறேன் ஸ்பின்னர்ஸா நம்மளோட டீம்ல. அத தாண்டி எனக்கு ஸ்பின்னர்ஸா வேற யாரும் எனக்கு தெரியல. பிரசாந்த் வீர் ஸோ அந்த பையன். ஆ கை சுத்தலாம். நான் அந்த பையன் பவுலிங் போட்டு நான் பார்த்ததே இல்ல கமல். நான் 2, 3 வீடியோ தான் பார்த்தேன். ஏன்னா அதை வச்சு பெருசாலாம் ஒண்ணும் போடுறாரு. அவ்வளோதான். இல்ல எனக்கு தெரிஞ்சு அதுவே அவர் வந்து ஒரு போதும். இல்ல போதாது. இல்ல பிட்ச் போதும் மீன்ஸ் எடுத்துருவாங்க. அந்த பையன் அடிக்கிறதுக்கு என்ன பேட்டிங் பண்றான். ம். பவுலிங் வந்து ஒரு ஓவர் தள்ள முடியும் நடுவுல. இந்த ரச்சின் ரவீந்திரா மாதிரி தள்ள முடியும் அப்படின்னா 2 ஓவர் ஓகே. தள்ளலாம். அதான் அந்த மாதிரி ஆனா தள்ளலாம்னா 2 ஓவருமே ஓகேன்னு வந்து சொல்லலாம். அந்த பையன் எப்படி போடுறான்னா, குர்னால் பாண்டியா மாரி தான் போடுறான். வந்து அது நேரா அடிக்கிறான். இல்ல அதுவே ஆக்சுவலி சைட் உண்மையை ஆம்ப வச்சு சொன்னா அவரே தள்ளுறான் உள்ள. வந்து ஸ்பின்னுங்கிற பேர்ல ஒரு மீடியம் பேஸ் தான் போட்டுட்டு இருக்கான் குருணால் பாண்டியாவே. ஆமா. ஆமாமா. அது போதும்ன்னு சொல்றேன் நானு. நீ டர்ன் பண்ணி அந்த கர்வேச்சர்லாம் குடுத்து ஃப்ளைட் டிப்லாம் பண்ணி ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். நீ நேரா கால்ல போடு. அவன் எப்படியோ அடிக்க தான் செய்வான். ஆனா நீங்க பாயிண்ட். அடி கம்மியா வாங்குனா போதும் நம்ம. அது மட்டும் எய்ம் பண்ணி போட்டாலே போதும். ஸோ இந்த போன இயர் வந்து ஆக்சுவலி 2020 நம்ம மெகா ஆக்ஷன் போன வருஷம் தானே? மெகா டுவெண்ட்டி ஆக்ஷன் போன ஃபோர்ல முடிச்சதுக்கு அப்புறம் 25க்கு வந்து மெகா 24ல ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சாச்சு. மெகா ஆக்ஷன் எடுத்தோம். மெகா ஆக்ஷன்ல நம்ம தோத்துட்டோம் ஆக்சுவலி. அப்பவே நமக்கு வந்து வுட்டன் ஸ்பூன் வந்து ரெடியாகி விட்டது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா எல்லாருமே என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா, எல்லா அனலிஸ்ட், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, சிஎஸ்கேயோட அந்த ஜி பூம்பா வந்து நம்ம தீபக் ஹூடா போன்றவர்கள், விஜய் சங்கர் போன்றவர்கள், டகடக டான்ஸ் ஆடுற ராகுல் திரிபாதி அவர் போன்றவர்களுக்கு மேல வந்து அந்த ஜி பூம்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணாங்க. என்ன ஒரு விஷயம்னா, எப்பவுமே வந்து ஒரு பிசினஸ் பண்ணும்போதோ, இது பண்ணும்போதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த பெரிய ஆளுங்கலாம். அ ஆழம் தெரியாம கால வைக்காதன்னு சொல்லுவாங்க. அதே போல உனக்கு தெரிஞ்ச தொழில ஃபர்ஸ்ட்டு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு ஃபுட் பிசினஸ் தெரிஞ்சதுன்னா, ஃபுட் பிசினஸ்ல இறங்கு. உனக்கு ஃபுட் சாப்பிடுறது பிடிக்கும்னு சொல்லிட்டு ஃபுட் பிசினஸ்ல இறங்காத. அதுதான் டிஃபரன்ஸ். நான் ஏன் இத சொல்றேன்னா, நீங்க வந்து அந்த ஒரு பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணீங்க.
35 இயர்ஸ் ஆஃப் அந்த ப்ளஸ் இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவன் இந்த மாதிரி ரீஜனில் ஆடி ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் அடிச்சிருக்கான். இப்போ கொஞ்சம் ஃபார்மில் வந்து டிப்பாக இருக்குது டியூ டு ஏஜ் மட்டும்தான். நம்ம அதை வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக மேனேஜ்மெண்ட் பண்ணியே வந்து நம்ம அதை ஷார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது ஃபார்முலா வந்து ஃப்ளெமிங் அண்ட் தோனி இருக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆச்சு. மெயினாக தோனி கேப்டனாக இருக்கும்போது, தோனி கையில் டீம் இருக்கும்போது ஒர்க் அவுட் ஆச்சு. 3 வாட்டியுமே ஒர்க் அவுட் ஆச்சு. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ நீங்கள் ருத்துராஜ் கையில் கேப்டன்சி கொடுத்ததுக்கு அப்புறமா நீயே இதே ஃபார்மில் ட்ரை பண்ணுப்பா, நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுதான்ப்பா ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு நீ நினைக்கும் போது, நீ ருத்துராஜ் கையில் கேப்டன்சி கொடுக்கவே கூடாது. நீ தோனி கையில் தான் கொடுத்துருக்கணும். அங்கே 100%. வந்து நீ ருத்துராஜை உள்ளே கொண்டு வரும்போது ருத்துராஜுக்கு என்ன தெரியுன்றது நீ பார்க்கணும். ருத்துராஜ் இதுக்கு முன்னாடி மேலே ஹேண்டில் பண்ணிருக்கானா? அவன் ஸ்டேட் டீமில் பண்ணது கிடையாது. ருத்துராஜ் இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்பின்னர்ஸ் வச்சு அவன் ஸ்டேட் டீமில் கேப்டன்சி பண்ணி போட்டிருக்கானா? அவன் போட்டதே கிடையாது. அவன் ஸ்டேட் டீமில் ஒரு ஸ்பின்னர் 2 ஸ்பின்னர் தான் இருப்பானுங்களே. அவன் இது எல்லாமே முகேஷ் ஸ்டார்க்கை வச்சு பையன் சும்மா விரல விட்டு ஆடுவான் ருத்துராஜ்லாம். இந்த ஸ்மாட்டு இந்த மாதிரி விஜயசாரை ட்ரோஃபிலாம் சும்மா உண்மையிலே சொல்கிறேன், உண்மைக்குமே சொல்கிறேன். முகேஷ் ஸ்டார்க்லாம் வேற மாதிரி போடுவா அப்படி. யாக்கர்லாம் போட்டாருன்னா இல்ல ஆக்சுவலா இது ஒன்று இன்னொரு 6 மீம்ல போகும், இல்லாட்டி ஸ்டெம்பு சதுரம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதேதான். அவன் ஃபுல்லாக. வந்து அவன்கிட்ட கூட ஆக்சுவலி ஆமாம். அவன் வந்து எப்படின்னா நம்ம டைம் சேவ். உண்மையிலே சொல்றான். அவன் சிஎஸ்கே இல்லையோ நமக்கு டைம் சேவ். மேட்ச் முடியுது முடியலங்கிறத பவர் பிளேலே சொல்லிடுவான். பவர் பிளேல சொல்கிறோம் அவன். So, ஆமா. அந்த மாதிரி ஒரு டீசென்டான பயங்கரமான ஆளு. ஒரு ரீசெண்ட்லாம் இல்லை, பயங்கரமான ஒரு கிரிக்கெட் யூகம் தெரிஞ்ச ஒரு ஆள் அவன் அதுதான் சொல்றேன். முகேஷ் டீசென்ட். ஸ்டார்க். அதாவது தேவையான வெயிட் பண்ண வைக்க நீங்கள் மாட்டேன். இதனால எட்டு ஏன் ஒண்ணு துண்டு ஏன் ரெண்டு உங்களுக்கு பேசுறேன். அவ்வளோதான், நான் கட் அண்ட் ரைட்டாக பேசுவேன். ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட்ன்ற மாதிரி, எக்ஸாக்ட்லி. ஹிட் அவுட் ஒன்லி நான் போட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ருத்துராஜோட உங்களோட அந்த மெயினான ஸ்ட்ரென்த்ஸை தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அவன்கிட்ட கொடுத்தீங்க. நீங்கள் அவன்கிட்ட வந்து கொடுத்துட்டு இதான்ப்பா தோனியோட ப்ளூ பிரிண்ட் அதே பண்ணுப்பான்னு சொல்லும் போது அவன் ஒரு மரியாதைக்காக சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஏதோ ட்ரை பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவான். செட் ஆகாது. இப்போ இல்ல என்கிட்ட நீங்க வந்து நீ சொல்ற ஃப்ரண்ட் அண்ட் பாயிண்ட்ல டெவலப் பண்ணுப்பான்னு சொன்னால் எனக்கு டெவலப் பண்ண தெரியாது. ஏன்னா நான் டிசைனரு. ம், எனக்கு ஆப் டிசைன் பண்ண தெரியும், ஆர்கிடெக்ட் போட தெரியும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். என்னைய கொண்டு வந்து நீ கோட் அடிப்பான்னு சொல்லிட்டேன். எனக்கு ஹலோ கமாண்டே போட தெரியாது. வெல்கமா ஹலோ வேர்ல்டா அது சொல்ல தெரில இப்போ எனக்கு. அந்த அளவு தான் என்னோட கோடிங் நாலேஜ் இருக்கு. நீங்கள் இப்போ ருத்துராஜ் வந்து அந்த மாதிரி நாலேஜ் தான். ஸ்பின்னர் எப்படி யூஸ் பண்ணணும்னு இல்ல தெரியாது. நீங்கள் அபார்ட் ஃப்ரம் அவன்கிட்ட கொண்டு நாலேஜ் வந்து அந்த இன்னொன்னு சொல்லட்டுமா? உங்ககிட்ட ப்ளூ பிரிண்ட் கொடுத்து எல்லாமே பண்ணாலுமே ஜஸ்ட் இமேஜின் நீங்க போயிட்டு இப்போ ஒரு பெரிய பிளேயர் இருக்காங்க. ஓகேவா? லைக் ஒரு உங்களுக்கு தெரியும் ஜடேஜா வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, நீ சொல்லி நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணக்கூடிய ஆள். ஸோ ஜடேஜா கிட்ட போயிட்டு ஓகே நீங்க இந்த மாதிரி ஆடணும் அப்படின்னா அவன் வந்துட்டு எப்படி சொல்றது, அவன் ஆல்ரெடி கேப்டன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதுலயே ஒரு காண்டில் ஆல்ரெடி கிளம்புற இதெல்லாம் எல்லாம் அவன் எப்படி பார்ப்பான் ஃபர்ஸ்ட். அவன் என்ன சொல்லுவாங்கிறது ஜடேஜா எப்படி பார்ப்பான், அது ஒண்ணு. அண்ட் இன்னொரு பாயிண்ட், தோனி கிட்ட போயிட்டு இறங்கி முன்னாடி போய் இறங்குன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலாம் சரி, இஸ் ஆக்குபையிங் ஸ்பாட். ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர் அவங்க உட்கார வைக்கிறதுக்கான ஸ்பாட் ஆக்க முடியும். ஈவன் அது உண்மையை சொல்லட்டுமா, போன வருஷம் விஜய் சங்கர் வந்து ஹி பிளேட் பெட்டர் ஆக்சுவலி. அவன் ஒஸ்டாலும் பண்ணல கம்பேரிவ் டு என்டையர் ஸ்குவாட். அவனும் சரி சிவம் டுவே சரி பிளேட் பெட்டர். அந்த ஸ்குவாடுக்கு அவனுக்கு பேட்ச் அப் பண்ணதே பெரிய விஷயம் தான். ஏன்னா சிவம் டுவே போன வருஷம் வந்து அதிக ஸ்கோர் அடிச்சான். விஜய் சங்கர்ன்னு எனக்கு சொல்லுங்க, சிவம் டூபே எல்லாம் சொல்லாதீங்க, இல்ல விழுந்து சிவம் டுவே விடுவேன். இல்ல சிவம் டுவேக்கு வந்து போன வருஷம் என்னன்னா எல்லாமே வைட் ஆஃப் லென்த்தா போட்டு ஸ்டார்டிங்ல போட்டு அவன் சொன்னார்ல, யூஸ் இந்த இந்த சேனல் பியாஸ்டா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு இதுதான் சான்று நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். ஸோ அப்படிங்கும் இல்ல நேதாஜிஸ் கட்டு உண்மையை சொல்லணும்னா உண்மையிலே எனக்கு கட் பண்ணுருவேன். விஜய் சங்கர் வந்து அந்த டைம்ல எனக்கு உண்மையை சொன்னா எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு அந்த மனுஷன். விஜய் சங்கர் எனக்கும் ஒரு மேட்ச் அடிச்சாருங்க, நான் ஒத்துக்கிறேங்க. அது வந்து ஒரு பெரிய ஹியூமிலேஷன்ல இருந்து நம்ம காப்பாத்தினாருங்க, நான் இல்லைன்னு ஆமா. சொல்லலைங்க. இல்ல அந்த மாதிரி அதை தான் தாண்டி சொல்றேன். வேற எந்த மேட்ச்லங்க அடிச்சாரு? ஆனா நீ ஹியூமிலேஷன் நமக்கு கொண்டு தான் வந்தாருங்க. அவர் எது இன்ஃபேக்ட் ஒரே ஒரு நீங்க வாட்டி தான் அதெல்லாம் காப்பாத்தினாரு. அதை வச்சே மாஷா அல்லான்ற மாதிரி அவன் பிளேஸை ஃபில் பண்ணிட்டான்டா அப்படின்ற இல்ல மாதிரி. இல்ல அதாவது இன்ஃபேக்ட் யோசிச்சு பாருங்க, விஜய் சங்கர் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டை நம்ம சிஎஸ்கே ஸ்குவாட்ல ஃபில் பண்ற நிலைமையில தான் சிஎஸ்கே இருந்துச்சு. இல்ல அது இருந்துச்சு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க மத்த 10 பேர் யோசிச்சு பாருங்க. 10 பேர்னா சிவம் துர்கவே அது பவுலர் எல்லாம் தாண்டி ஒரு 7 பேட்ஸ்மேன்ல தோனி கூட இருக்கட்டுமே. தோனி கூட இருக்கட்டுமே மீன்ஸ் அவர் ஆடின பாலுக்கு அவர் அடிக்கிறது சூப்பர். ஆனா இஃப் ஹி இஸ் குட் ஹி ஹாஸ் அ பொட்டன்ஷியல் டு கீப் சம்திங் வேற லெவல் அந்த மாதிரி. ஓகேவா? சோ யாரு? அப்படிங்க தோனி சொல்றேன். அவர் ஒழுங்கா ஓ இருந்திருந்தாரு. ஐ தோனி, மீன் ஓகே. பிசிக்கலா. ஒழுங்கா ஓகேவா? இருந்திருந்தானா ஏங்க? அவரே பிசிக்கலா பாவம் சொல்லுவாங்க. முடிச்சது போய் 2 வாட்டி சர்ஜரி அது பண்ணிட்டு உள்ள வந்து, இல்ல அதான் சொல்றேன். என்ன நார்மலா விடுங்கடா, இருந்திருந்தாருன்னா நான் என் ஸ்ட்ராபெரி தோட்டத்துல போய் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு சங்கராந்தியோ இல்ல அதான் பொங்கலோ இல்ல சந்தோஷமான மனுஷன் அந்த அது. மாதிரி ஏதோ செலிப்ரேட் பண்ணிட்டு நான் பாட்டு இருக்கிறேன்டா, ஏன்டா என்ன இப்படி இம்சை பண்றீங்கன்னா இல்ல அது ஏன் அப்படி அவனை சொன்னா அது கூட்டு வந்து ஏன்னு கூட்டு தெரியல. வந்து விஜய் சங்கர் அட்லீஸ்ட் ஒரு சீசன் வந்து பெஞ்சிலேயாச்சும் உட்கார வச்சிருக்கலாம். பிகாஸ் இட் சம்திங்ன்ற மாதிரி கம்பேரிட்டிவ் டு அதர்ஸ். பிகாஸ் நான் அதர்ஸ் மீன் நான் தீபக் கூட ராகுல் திரிபாட்டி மட்டும் சொல்ல. நீங்க யார வேணா எடுத்துக்கோங்க. யாரு கான்வே எடுத்துக்கிறோம், ரச்சின் ரவீந்திர கான்வே அந்த ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாரு. திஸ் இஸ் 120 ஸ்ட்ரைக் ரேட் கீழே இருக்கும் அடிக்கிறது 50 போடுவாரு. போட்டு அதாவது எல்லாருமே என் ஸ்பாட்டை ஃபில் பண்ணிக்கிறேன்ற அளவுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டோம். இந்த நான் இப்போ 50 போட்டேன் இந்த ஸ்பாட் எனக்கு கிடைச்சிடல அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிங்கும் போது ஆமா, விஜய் அதான் ரொம்ப சங்கர் தானே மோசமாயிருச்சு. பண்ணாரு.
விஜய் இல்ல சங்கர் அந்த மேட்ச்ல ஹியூமிலேஷன் காப்பாத்துனாரு சொன்னேன்ல, அந்த மேட்ச்ல வந்து அவர் அப்படிதான் ஆடுவாரு. ஏன்னா, உனக்கு ஒரு மேட்ச்லயுமே 11ஸ் மாத்தினே ஸ்வாப் இருப்பாங்க பண்ணிட்டே சிஎஸ்கே. இருந்தாங்க. விச் வாஸ் டோட்டலி அன்லைக்லி சிஎஸ்கே தான். ஏன்னா, எப்பவுமே ஒரு ஸ்குவாட் ஏன்னா அதிலேயே தெரிஞ்சிருச்சுங்க. அதிலேயே வந்து என்ன தெரிஞ்சதுன்னா கமல் லைக் இவங்க வந்து சர்டனா இல்ல. இவங்களுக்கு வந்து பிளேயிங் லெவலே தெர்ல. ஃபர்ஸ்ட் இந்த டீம் எதுக்கு எடுத்தோனே அவங்களுக்கு தெர்ல. அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய டேஞ்சரஸான சிச்சுவேஷன் தெரியுமா? அது ஒரு டீம் இருக்கிறது. அதுவும் நீங்க டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும்போது உனக்கு 11ஸ் தெர்ல. உனக்கு டீம் தெர்ல. காம்பினேஷன் தெர்ல. எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெர்ல. திடீர்னு தோனி கேப்டன்சியா உள்ள வரான். அவன் என்ன பண்றான்? எனக்கு தெரிஞ்ச இதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிக்கிறான் அடுத்து. அ இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, தோனிக்காக எடுத்த டீம் தான் அது. எடுத்துட்டு அஸ்வினு, 100 அகமது, ஜடேஜா. ஆக்சுவலி ஆன் பேப்பர்ல பார்க்கும்போது, இவரு 20 விக்கெட், இவரு 20 விக்கெட், 20 விக்கெட் பர்பிள் கேப்புக்கே யாரு சண்டை போட போறா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி தான் இருந்திருக்கும். ஆன் பேப்பர்ல பார்க்கும்போது. அதுல தான் நம்மளோட ஆஷனா வந்து எனக்கு தெரிஞ்சு ஆஷனா வந்து இந்த பவர் பிளேல போடுற ஆஷனாலாம் எப்பயோ முடிஞ்சுட்டாரு. முடிஞ்சுச்சு. அதான் இல்ல. ஆர்ஆர் வந்து பியூட்டிஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணுவாங்க ஆஷனாவ. எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, மிடில் ஓவர்ஸ்ல வந்து அவர போட வச்சு கன்டெயின் பண்ண சொல்லுவாங்க. அவர விக்கெட் டேக்கிங் பவுலரா பார்க்க மாட்டாங்க. கன்டெயின் டிஃபென்சிவ். பண்ண சொல்லுவாங்க. அடி போட்டு சொல்லிட்டு அவரு வந்து சொடுகு தான் போடுவாரு எல்லா பால்லுமே. 6ல 4 பால் சொடுகு போட்டு 2 பால் திருப்புவாரு. அதுல லக்கீலி விக்கெட் விழும். இல்லாட்டி அவரு கண்டுக்கவே மாட்டாரு. 6 எஸ்பெஷலி பால் நான் அந்த ஒரு போட்டேனா, நீங்க சொன்னது எங்க 10 தெரியுமா? ரன்குள்ள நான் குடுத்தேனா, அவ்வளோதான் ம். அவரு பார்ப்பாரு. எங்க சொல்லி ஒர்க் அவுட் முடிச்சிடுறேன். ஆச்சுன்னா, மறந்துருவேன் அந்த இல்லாட்டி. 2024ல வந்து ஒரு ஆர்சிபி நிமிஷம் சொல்லி கூட முடிச்சிடுறேன். ஓகே, ஓகே. மறந்துருவேன் இல்லாட்டி. ஸோ அந்த மாரி யுட்டிலைஸ் பண்ணாங்க அஸ்வின. அதே மாரி வந்து ஜடேஜாவுமே வந்து இங்க எக்கனாமிக் பவுலரா இருந்தாரு.